பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இவள் தண்ணீருக்கு ஒரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தையம் தக்க தையம் தக்க தையம் தீயம் தக்க தையம் தக்க தையம் தையம் தக்க தையம் தக்க தையம் தீயம் தக்க தீயம் தக்க. தை பொங்கலும் வந்தது பாரு பொங்கல் பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதி போற்றி சொல்லடியோ. என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாரு பொங்கல் பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதி போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் பின்னாட்டவர்க்கு அன்பின் மங்கையடி இவள் கண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு வந்து அதெல்லாம் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப பொங்கல் அப்படின்னா கிராமத்து சைடுல எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? கிராமத்து சைடுல தான் பெஸ்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன் பாத்தீங்கன்னா சும்மா கலர் சட்டை, நானே ஒரு எக்ஸாம்பிளா எனக்கு தெரியுது. இது காலைக்கு முன்னாடி போய் நின்றாதீங்க, ஜல்லிக்கட்டு அதுவுமா நம்ம பாடி கண்டிஷனுக்கு. நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்களே, ஜல்லிக்கட்டு இருக்கு, பொங்கலுக்கு குலவை கத்துவாங்க, அப்புறம் பொங்க பானை வைப்பாங்க. இங்கெல்லாம் எங்க பானை பார்க்க முடியுது? ஒரு நேட்டிவிட்டினா பாத்தீங்கன்னா கிராமத்துல மட்டும் தான் பொங்கல் கொண்டாடுவாங்க, அதுவும் சூப்பரா கொண்டாடுவாங்க. ஒத்துக்கவே முடியாது. பொங்கல்னா 3 நாள் லீவ் கொடுப்பாங்களா? ஸ்கூலுக்கு லீவ் மட்டும் இல்ல, படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர் போய் பார்க்கலாம், உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அந்த டைம்ல தாங்க ரிலேட்டிவ்ஸே பார்க்க முடியும். சிட்டில தான் பெஸ்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கலை. இப்போ நம்ம வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னாலே சண்டை அப்படிங்கறத ஆரம்பிச்சிடும். சண்டை அப்படின்னா பட்டிமன்றம். ஆனா இங்க சிங்கர்ஸ் நம்ம கூட இருக்காங்களே, அப்ப பாட்டு மன்றம்னு வச்சிடலாம். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனா பட்டி மன்றம்னா அது எங்க டீமுக்கு தான், வேணா நீங்க சிட்டி மன்றம்னு வச்சுக்கோங்க. பட்டி டு சிட்டி இது எப்படி இருக்கு? ஓகேவா? சோ டைட்டில் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. பேர் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிரலாம் நம்ம. இன்னொரு சொல்லுங்க. பட்டி டு சிட்டி. பட்டி டு சிட்டி. யார் பட்டி யார் சிட்டி? நான் தான் பட்டி, பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? ரொம்ப நல்லா தெரியுது. உங்க வேஷ்டில பெரிய பட்டி இருக்கு, அது தெரியுது. சாரி, ஓ ஐ அம் வெரி வெரி சாரி. நம்ம டீம்மேட்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்க. வாங்க நம்ம நீங்க அந்த சைடு நின்னு இருக்கீங்க. ஆமா வாங்க, இடத்த மாத்தி. எங்க கிட்ட எதுவுமே சொல்ல, நீங்க டீம்மேட்னு நீங்களே முடிவு பண்ணி 4 பேரை விலைக்கு வாங்கிட்டீங்க. அக்ரிமென்ட்க்கு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஆல்ரைட், சோ இப்போ அக்ரிமென்ட்க்கு வந்தாச்சு. சிட்டி டீம் ரெடி, பட்டி டீம் ரெடியா? பட்டி டீம் ரெடியா தான் வந்திருக்காங்களே. இன்னைக்கு நவரசத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டீம் இந்த போட்டிக்கு இருக்க போகுது. நவரசத்துல ஒவ்வொரு நவரசத்துல இருந்து ஒன்னொன்னு எடுத்து நீங்க ஒரு பாடல் பாடுவீங்க, பட்டி டீம் ஒரு பாடல் பாடுவாங்க. சோ இந்த நவரசமும் முடிஞ்ச பிறகு நாங்க எங்களோட ரசம் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லுவோம். அப்ப என்ன சொல்றீங்கன்னா, வீட்ல பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்லாம் இருக்கு, யாருமே ரசம் செய்யாதீங்க, இங்க இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. எஸ், ஆல்ரைட். சோ லெட் மீ இன்ட்ரோ듀ce மை டீம்மேட்ஸ். நம்மளோட பேண்ட் இருக்காங்க. வெரி குட், தேங்க் யூ so much. ஆரம்பமே சூப்பர், பின்னிட்டோம் நம்ம பேண்ட். சோ இப்போ செந்தில் ஹாய் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் வணக்கம். ஆல்ரைட், சோ ஃபாலோயிங் ஹிம் கவிதா இருக்காங்க. we have Ajay on our team and ஜானகி ஐயர். ஸோ டாஸ்லிங்கா நம்மளோட என்டையர் டீம் ரெடி ஆயாச்சு. ஸோ செந்தில் நீங்க களத்துல முதல்ல இறங்குறீங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஆமா, அதானே பார்த்தேன், நீங்க சும்மா விடாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. பட்டி டீம் இல்ல பட்டி டீம் போதுங்க, போதும். நீங்க போய் சிட்டில வெயிட் பண்ணுங்க, நாங்க பட்டியை முடிச்சுட்டு வரோம். சுஜாதா மேம் வந்திருக்காங்க டீம்ல.
வணக்கம் சொல்லுங்க, அதான் பட்டி டீமோட யா. அண்ட் ஜெயமூர்த்தி வந்திருக்காரு, சும்மா கலக்குன்னு கலக்க போறாரு. யா, எங்க டீமோட கேப்டனா கூட அவர் நாங்க நியமிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அண்ட் பத்மா வந்திருக்காங்க. பத்மலதா ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நயன்தாரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை பார்த்ததுலேருந்து எனக்கு நீங்கள் தான் வந்து ஃபேவரட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் எங்கள் டீமில் நான் உங்களை சேர்த்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹரியார சுதன் இருக்காரு. அவர் வந்து ஒரு கலரை வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சாருன்னா உங்களுக்குலாம் அப்படியே கண்ணு பிளாங்க் ஆயிரும். அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக டீம் மேட்ச் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். பொங்கல் ஆரம்பமே அமோகமா இருக்கு. ஸோ செந்தில், as agreed, ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓப்பனிங் பேட்ஸ்மேன், டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லும்போது டென்ஷன் ஆகுறீங்க. ஸோ செந்தில், ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பாடல் பாட போறீங்க? இப்போது ரீசெண்டாக போன வருஷம் நான் இமான் சாரோட மியூசிக்கில் வந்து வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்கள லக்கா மாட்டிக்கிச்சுன்னு ஒரு கானா சாங்கு. அதில் வந்து என்னோட சேர்ந்து இன்னொரு நண்பர் டோலக் ஜெகன் அப்படிங்கிற ஒருத்தர் சேர்ந்து பாடியிருக்காரு. அவர் இப்போ இந்த பாட்டை வந்து அந்த பாட்டு நான் பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் புதியகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறேன். லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு. லக்கா மாட்டிக்கிச்சு தேவத ஜெராக்ஸ்டா என்னோட லவரு. பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மச்சான், அவளோட பேரை தான் நெஞ்சு துடிக்கும். இருக்கும் போற வரைக்கும் மச்சான், அவ மேல வச்ச காதல் நிலைச்சிருக்கும். லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு. லக்கா மாட்டிக்கிச்சு தேவத ஜெராக்ஸ்டா என்னோட லவரு. தேவையில்லை விஸ்கி பிராண்டி ஒயின், என் ஃபிகரை பார்த்த போது நானும் ஆயிடு வேண்டும். என்ன கோடி ஃபிகர் வந்தாலும் அவதாண்டா என் குயினு. இந்த உலகத்தில அவதான் எனக்கு மெயினு. லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு. லக்கா மாட்டிக்கிச்சு தேவத ஜெராக்ஸ்டா என்னோட லவரு. என் பைக்கு செஞ்ச புண்ணியம் என் கூட டபுள்ஸ் வந்தா, அவ கைப்பட்டதால என் சட்டை காட்டுது பந்தா. பாதின் சரக்க போல பலபலன்னு தோலே, ஒயின்னு பாட்டுல போல கிளுகிளுன்னு காலு, ஷாம்பைன் போல ஸ்டைலா இருக்கும் பேச்சு, அவளோட கண்ணு வீச்சில் ஆச்சு சாச்சு. போட்டி ஃபிகர் வந்தாலோ அவதாண்டா என் குயினு. இந்த உலகத்தில அவதான் எனக்கு மெயினு. லக்கா மாட்டிக்கிச்சு. அமேசிங், வாட் an opening. யங்ஸ்டர்ஸ் கைக்குள்ள போட்டுக்காரு சொன்னனா இல்லையா? யங் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி நீங்க கவர் பண்ணிட்டீங்களே. உங்க டீம் ஆள் பத்தி நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்லங்க, வர்ணனை ஒன்னொன்னு பாத்தீங்களா? அவர் மூஞ்சில அவ்வளவு இமோஷனை கொட்டிருக்காரு. ஓகே, எங்களோட பாட்டுக்கு பதிலடி என்ன பாட்டு நீங்க யங்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண போறீங்க? போன வருஷம் ஈடி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நான் பாடியிருந்த பாட்டு பஞ்சுமிட்டாய் மேலே அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்காக இப்போ ரீசெண்டாக எம்ஜிஆர் சிவாஜி அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஆஃப் இயர் 2015 கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த பாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ என்னோடய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் என்னோட இனிய உழவர் திருநாள்
தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதான் பட்டி டீமோட சிறப்பு. வாழ்த்து சொன்ன விதமே பாத்தீங்கல்ல. ஏன் பொங்கலை 3 விதமா சொல்லி அதுல 2 வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? தமிழர் திருநாள் தெரியுமா உங்களுக்கு? மாட்டு பொங்கல், கன்னி பொங்கல், சாதா பொங்கல் வருது இல்ல. இந்த vocabulary எனக்கு புரியலையா? அது என்னங்க சாதா பொங்கல் இது? எங்க டீம் வந்து பாடத்துக்கு முன்னாடி பேசியே ஸ்கோர் பண்ணுதுன்னா பாட்னா எப்படி ஸ்கோர் பண்ணும்? நான் வர பில்ட் புட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஏங்க பாட ஆரம்பிங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஞ்சுமிட்ட மேல தீய பத்த வச்சாடா, ராட்டினத்தை போல என்ன சுத்த வச்சாடா, மேலே மேலே அவ மின்னலத்தம் போலே போலே கீழே கீழே என கொண்டு விட்டாளே, கையில திரக கட்டி விட்டாளே பறவையானே, தத்தி பிகரா தங்கச்சலையா ஒத்து வருமாடா, அவ சக்க பிகரா சம்மக்கலரா சொல்லி தோலடா, ஏ பஞ்சுமிட்ட மேல தீய பத்த வச்சாடா, ராட்டினத்தை போல என்ன சுத்த வச்சாடா. மயிலா குயிலா தெரியாது, மணி குரல் என்ன வாட்டுதடா, ஏ சொல்லுற ரத்தம சொல்லுற ஐய தாங்கலடா, இவ ஓவர பேசுற கேக்குற காதுல ரத்தம் ஊத்துதடா, இரவு பகலு பார்க்காம பேய போல ஆட்டுதடா, தஞ்சை கோபுர நிழலோ நிலவுக்கு சித்தப்பன் மகளோ, நதி தந்தாளே அலை தந்தாளே பாராமலே, ஏ தத்தி பிகரா தங்கச்சலையா ஒத்து வருமாடா, அவ தக்க பிகரா சம்மக்கலரா சொல்லி தோலடா, ஏ பஞ்சு விட மேலதிய பத்த வச்சாடா, ராட்டினத்தை போல என்ன சுத்த வச்சாடா, மேலே மேலே அவ மின்னலத்தம் போலே போலே கீழே கீழே என கொண்டு விட்டாளே, கையில திரக கட்டி விட்டாளே பறவையானே. எப்படி எவ்வளவு பீக்ல போனாங்க பாத்தீங்களா எங்க டீம். நீங்க பஞ்சு மிட்டாய் கலர்ல சொக்கா போட்டு வந்தீங்கன்னு பஞ்சு மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் சட்டப் பண்ணிட்டீங்க. இருக்கட்டும், உங்களால ஆடாம இருக்க முடியல, அங்கேயும் இங்கேயும் ஆமா பார்த்துட்டே இருந்தோம். எல்லாருமே ஆட துடிக்குது ஆரம்பிச்சாங்க. ஆடுறதுக்கு. மெயினா நாங்களும் நீங்க பார்த்துட்டே அந்த டீமை இருக்கோம். சார்ந்தவங்க உங்களாலே ஆடாம இருக்க முடியல. நாங்க என்ன அதுதாங்க நாங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கோம் பாருங்க கிராமத்துல பொங்கல். பொங்கல் அதாவது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பாக்குறப்போ ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ரொமான்ஸ் வச்சு ஒரு பாட்டே நாங்க வந்து பாடினோம். ஒரு கலரை சொல்றோம். ஆமா. அழகா. பஞ்சு மிட்டாய் நாங்க பஞ்சு மிட்டாய் கலர். ஆமா, நாங்கலாம் பஞ்சு மிட்டாய்க்கு அம்பாசிடர்ஸ், அதனால தான் இந்த மாதிரி சட்டை போட்டுருக்கோம். ஆமா, பஞ்சு மிட்டாய் கலர்னு ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல பஞ்சு ஏன்னா மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வேற வேற கலர்ல இருக்கும், அதனால தான் அவங்க டவுட் அதான் என்னோட ஆச்சு. டவுட். இல்ல அவங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டதுல நினைக்கிறேன். Basic-ஆ சிட்டில அவங்க ஏய், சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இல்ல சிட்டி வில்லேஜ்ங்கிற பேரே போலப்பா, என்ன போட்டியே நடக்கல. சிட்டில கிடைக்கல. என்னது இது? சோ புதியுகம்ல இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா பட்டியா சிட்டியா இந்த நவரசத்துல ஒரு மியூசிக்கல் பேட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்கமிங் என்ன பேட்டிலா சண்டை போய்கிட்டு இருக்கு தெரியும்ல. எங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா சண்டை போய்கிட்டு இருக்கு. சண்டை தானே, சரி அதை கொஞ்ச நேரம் ஒத்தி வைங்க. இப்ப அடுத்து வருவது லெட்ஸ் டேக் a break and come right back. வெல்கம் பேக். புதியுகம் டிவியில் எல்லாருமே பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்க. வருண் மற்றும் திவ்யா கூட இசைக்கலைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டியா இல்லை பட்டியா அப்படின்னு 2 பேரும் பிரிச்சு போட்டு நிறைய அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். பாட்டு மன்றம் நடந்துகிட்டு இருக்கு. பாட்டு மன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே வாங்க. ஆல்ரைட், சோ இப்போ அடுத்து பொங்கலுக்கு உங்களுடைய மிகப்பெரிய ட்ரீட்டா தாரை தப்பட்டை பாலா சார் டைரக்ஷன்ல நம்ம மாஸ்டர் இளையராஜா சாருக்கு அது 1000வது படம். சோ அந்த படத்துல உங்களுடைய பாடல் இடம்பெற்றிருக்கு. இப்ப எங்களுக்கு பொங்கல் ட்ரீட் நீங்க கொடுக்க போறீங்க. இப்ப உங்களுடைய ஓப்பனிங் அந்த சாங் தான் எங்களுக்கு வேணும்.
ஜுன்னு தக்கதா வத்தன வத்தன வட்டி வட்டி வேலனே அவசியம் மருந்து வைக்கவா பொல்லாத பயபக்தி கொண்டேனடா என்னோட சுய புத்தி சொன்னேனடா சொன்னாலும் புரியாதுடா போடு தருகிடுதோம் 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 ஹே தக்கின தக்கின தக்க தத்தி தக்கா குசல காரி இவ பொட்டி வச்சு புட்ட வேட்ட காரி மவ ஆட்டம் போட்டு புட்ட தக்கின தக்கின தக்க தத்தி தக்கா ரஹல ரஹல கல கட்டுதடா புழுதி பறக்க விடவா வித்தார கள்ளி நான் வந்து நின்னா நிக்காம கைத்தால போடுமடா சொன்னாவ குதி சேரடா போடு தருகிடுதோம் 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 ஹே ரஹல ரஹல கல கட்டுதடா பருவ பருவ புள்ள புத்த குறை இல்ல பழக பழக மெல்ல பத்திக்குமே உள்ள ரஹல ரஹல கால கட்டுதடா அது எப்படிங்க ஓப்பனிங்ல மைக் செக் பண்ணும்போது ஹலோ ஹலோ நீங்க ஃபைனலா தேங்க்யூ சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னீங்க ரகட ஆரம்பிச்சிங்களே அப்ப இருக்கு பீட்டு கொடுக்கும்போது கூட நான் தெரிக்கல நீங்க வடி வேலைனே நீங்களே அப்பா பரவச நிலையை அடைஞ்சிட்டேனா முதல்ல தெரிக்க விட்டோம்ல நாங்க விட்டுட்டோம் விட்டது ராஜா சார் தான், வேற யாரும். கண்டிப்பா அவரோட டச் இதுல தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். குழந்தை வாய்ஸ்க்குள்ள ஒரு காந்தக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. நீங்க பாடுறப்போ யாரை பத்தி பேசுறீங்க? உங்க டீம்மேட் பத்தி. யா அண்ட் எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பதில் அடி இல்ல பதில் இடியே கொடுக்க போறாங்க. பத்ம லதா செம்ம பில்டப் விட்டுருக்கேன். பட்டியை நீங்க தான் காப்பாத்தணும். நானே ஏதோ இடிஞ்சு ஓரமா உட்கார்ந்துருக்கேன். என்ன எதுவும் அவங்கள தூக்கி விடுங்க இப்ப கண்டிப்பா எல்லாரும் அந்த பாட்டு இசையால் இடிந்த பத்மலதா அவர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால என்ன பாட்டு பாட போறீங்க? ஏங்க நயன்தாரா நீங்க அந்த கண்ணால கண்ணால பாட்டு அவங்க மெலடி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க ஹிந்துஸ்தானி வெஸ்டர்ன் எல்லாத்துலயும் கலக்கி இருக்காங்க. எக்கச்சக்க டைட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க, அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்கீங்க. ஸோ இதையெல்லாம் தனி ஒருவனுக்காக வந்து பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர் வந்து V4 அண்ட் பென்ஸ் அவார்டு பெஸ்ட் சென்சேஷனல் சாங் வாங்கினேன். பெஸ்ட் சிங்கர் அவார்ட் பெஸ்ட் சிங்கர் அந்த பாடலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 அவார்டு. உத்தம வில்லனுக்கு வந்து பிரஸ்டீஜ் கோல்டு அவார்ட் அண்ட் IAFFA அவார்ட், அப்புறம் வேற ஒரு சாங்க்கு ருத்ரம் அவார்ட் வாங்கியிருக்கேன். ஓகே, இவங்க வந்து கடைக்கு போய் ஏதாவது வாங்கலாம்னு போனா அவார்டா கொடுத்துட்டாங்க. அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பட்டி டீம்ல நான் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்கேயும் நாங்க ஒரு அவார்ட் கொடுக்கிறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட்ல நான் எடுத்து கொடுக்குற வரைக்கும் இதெல்லாம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு நீங்க டீம்ல சேர்த்து பாருங்க, எங்க பட்டி டீம்ல பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து தற்பெருமையை வந்து சொல்றது இல்ல. நீங்களே ஏதோ கேட்டதுனால தான் அவங்க வேற வழியே இல்லாம சொன்னாங்க. பத்மலதா ஓபனிங்ல எங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன சாங் பாட போறீங்க? கமான் தனியொருவன்லேருந்து அதேதான் கண்ணால கண்ணால பாட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது அரண்மனை 2 அதில் வந்து கைலாஷ் கேரோட சேர்ந்து ஒரு மாயா மாயா அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்கேன். ஸோ வந்து கண்ணால கண்ணால பாடிட்டு அப்புறம் மாயா மாயா பாட போகிறேன். நம்ம டீமுக்கு வந்துட்டீங்க, என்ன வேணா பாருங்க. டபுள் தீபாவளி. நீங்க வேற கண்ணால கண்ணாலன்றீங்களா? தீபாவளி இல்ல, பொங்கல் இல்லங்க. நீங்க பாடுற 2 பாட்டுனால டபுள் தீபாவளி தமாக்கான்னு சொல்லுங்க. நீங்க பாடினா மட்டும் போதும். ஓகே, ட்ரீம் சீக்வென்ஸ் அவங்க பாட நான் அப்படியே நினைக்க அப்படியே போறேன். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணாலன்னு கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண்ணீது ஒரு மை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு புட்ட சொல்லாத உள்ளெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு புட்ட. கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு புட்ட
சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு புட்ட மாயா 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 அந்த வானவில்லின் வண்ணங்கள் நீ தந்தாயா மாயா 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 அந்த வண்ணத்து பூச்சியும் நீயா நீயா திருவிழா போல தினம் தினம் வீடு ஜொலிக்குதே தீபமா கவலை நான் 7 கை வந்து கண்ணை தொடக்கிதே போதுமா மனசெல்லாம் ஒட்டுவோம் மாலையா கட்டுவோம் தேவத வீட்டுல தேன்மழை கொட்டுவோம் இது எங்க ராஜாங்கோ உறவாச்சு ஊரெங்கோ தினந்தோறு நூறின்போ என்னால ஆரம்போ மாயா 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 அந்த வானவில்லின் வண்ணங்கள் நீ தந்தாயா மாயா 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 அந்த வண்ணத்து பூச்சியும் நீயா நீயா. பேசாதீங்க இருங்க பேசாதீங்க. நான் சொல்லியே ஆகணும் பாஸ். எங்க 10,000 வாலாக்கு ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு வானவில் ஒரு கண்ணாலன்னு கவுத்து புட்டிங்களே மெலடி பாடி. பரவாயில்லையே, தேங்க்யூ. பாத்தீங்களா, அதான் நம்ம டீமை பத்தி நம்ம டீம் ஆளுங்க பாராட்டவே தேவையில்லை. ஒரு பாராட்டுறதுக்கு மனசு வேணுங்க. மனசு வேணும்ல, வேணுங்க, பெரிய மனசு. உங்க கேப்டனே சொல்லிட்டாரு, ஒன் ஆஃப் யுவர் கேப்டன்ஸ். ஏன்னா எங்க கேப்டன் ரொம்ப ஸ்வீட்டானவர். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டருங்க, இனிமேல் நீங்க என்ன கேட்காம, இல்ல உங்களை தான் இல்ல உங்க டீம்மேட் பத்மா மேம், இனிமேல் நீங்க என்ன கேட்காம ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சார். அந்த குரலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் தாங்க மாட்டேன் சொல்லிட்டு. தேங்க்யூ. ரைட், ஓகே. இல்ல தெளிவுபடுத்திக்கணும், இப்போ வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஓகே, என்ன இன்ட்ரோடக்ஷன் பாட்டு? இப்போ அடுத்து அஜய் கமான்யா. இந்த மாதிரி மேடைகள் பல சந்திச்சிருக்காரு அவரு, நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி பாடி இருக்காரு. இப்போ அடுத்து உங்களோட ட்ரீம் என்ன மியூசிக்ல சொல்லுங்க அஜய். பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது தான், வேற எதுவும் இல்லை. பெரிய பிசிக்கலா நம்மளால பாசிபிள் இல்ல, நம்ம பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. பிளேபேக் சிங்கர் ஆகணும். நீங்க உலக தமிழர்களுக்காக புதியகம் டிவியில வந்து இன்னைக்கு பாடுறப்போ அதை எல்லாருமே பார்த்து மகிழ்ந்து மட்டும் இல்லாம உங்க எல்லாருமே வந்து நீங்க பெரிய சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு போய் வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்கப்பா, ஒரு பக்கத்து டயலாக பாவு புள்ள மனப்பாடம் பண்ணி இந்த பொங்கல் அதுமா சொல்லிருக்கீங்க. உங்க டீமுக்காக நான் பேசுறேன், பேசிதான் ஆகணும். ரைட், சொல்லுங்க அஜய், என்ன பாட்டு பாட போறீங்க? ஐ ஃபிலிம்ல இருந்து மெர்சல் ஐட்டம் சாங் பாடலான்னு இருக்கேன். தூக்குங்க, சூப்பருங்க. மெர்சல், நாங்களும் மெர்சலா வரதுக்கு காத்துட்டு இருக்கோம்ப்பா. ஓ ஏ கபடி கபடியே ஐயா ஐயோ மொத்த தப்பா பார்த்தேன் உன்னை, பேஜாராயி போய் நின்ன கிருஷ்ணாயிலே ஊத்தாம பத்த வச்சியே குழ தண்ணி என்ன நான் மெரசலாயிட்டேன் 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 மொத்த தப்பா பார்த்தேன் உன்னை, பேஜாராயி போய் நின்ன பொண்ணு கிருஷ்ணாயிலே ஊத்தாம பத்த வச்சியே குழ தண்ணி என்ன நான் மெரசலாயிட்டேன். ஒரு குட்டி நிலா நெஞ்சுக்குள்ள குந்திக்கிட்டாலே வனவில்லி நீ பின்னி மில்லுனா என்ன 7 கால லுங்கியாக மடிச்சு விட்டாலே மட்டு கொம்பு மேல அவ மட்டாம்பூச்சி போல நான் மெரசலாயிட்டேன்
நான் மெரசலாயிட்டேன், நான் மெரசலாயிட்டேன். மொத்தத்தை பார்த்தேன் உன்னை, பேஜாராய் போய் நின்ன பொண்ணு. கிருஷ்ணாலி ஊத்தாம பத்த வச்சு குழ தண்ணி என்ன நான் மெரசலாயிட்டேன். ஓ ஓ ஏ ஓ ஏ ஓ ஏ ஓ ஏ. சூப்பர் மெர்சல். நம்மளோட ஆப்போசிட் டீம் எல்லாரும் மெர்சல். நீங்க பாடும்பொழுது அவங்க என்னங்க பட்டாம்பூச்சிங்கிறாங்க, வானவில்லுங்கிறாங்க, கலர் கலரா எய்மி ஜாக்சன் கண்ணுக்குள்ள இமேஜா வந்துட்டு போனாங்க. அவனு அதானப்பா, அது எனக்கு தான் வரணும். இவரு கை காமிச்சிட்டு இருக்கல, டீம்மேட் இப்படி கவுக்கலாமா? நிஜமாவே அஜய் நீங்க பாடுறப்போ எமி ஜாக்சன் மட்டும் இல்ல, இன்னும் 4-5 பேரை நான் சேர்த்து யோசிச்சேன். அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணி பாடுனீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனா அவர் வந்து மனசுல அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நினைச்சிட்டு பாடின மாதிரியே இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை. ஒத்துக்கங்க, இப்பயாவது மேடை அமைச்சு இதோட ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அம்மா கிடைக்கும். அப்பாலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. வீட்ல போய் சொன்னா அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சு தான் அவர் பாடினாருன்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அவ்வளவு நல்லவனா நீயே? ஆனா கலர் கலரா சொக்கா போட்டு வந்தா நீங்க சொல்றதெல்லாம் நம்பிடுவோமா? ஜெனரலா ஒரு லவ் சாங் பாடினா வந்து நாங்க ஏதோ பொதுவா பாராட்டுறோம். ஆனா எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு எசப்பாட்டு பாடுறதுக்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இத கொஞ்ச நேரம் ஒத்தி வைங்க. இப்ப அடுத்து வருவது லெட்ஸ் டேக் a break and come right back. Once again welcome back. பொதுவா இந்த டீம் வந்து பிரிக்கிறதுக்கே எனக்கு மனசே வரல. ஏன்னா அவங்க ஒரு ஸ்வீட்டான பாட்டு பாடினா அவங்க ஆளுங்க ஒரு ஸ்வீட்டான பாட்டு பாடுறாங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. ஆனா வந்து எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த வெர்ஷன் எங்களுக்கு ஒரு காரம் வேணும். ஸ்வீட் எல்லாம் கேட்டாச்சு, காரம் கொஞ்சம் மிளகா பொடி கொடுத்தீங்கன்னா அப்படியே காரம் வேணுமா? எங்க ஆளுங்க என்ன பாடுறாங்க அப்படிங்கறத நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் பாராட்டணும். அதான் உங்க வேலை. பார்க்கலாம். ஜெயமூர்த்தி இல்ல நான் தான் சொல்றேன். ஜெயமூர்த்தி நீங்க வந்து நம்ம டீமை காப்பாத்துறதுக்காக என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னு எங்க ஒருத்தர்கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல பிஃபோர் தட் நான் அவரை பத்தி சொல்லணும். அவர் வந்து எங்க டீம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் பிளேயர் இருக்காரு அப்படிங்கறத சொல்லி ஆகணும். அவர் வந்து கலைமாமணி அவார்ட் வாங்கினவர். சோ அவர்கிட்ட நீங்க வந்து பார்த்து பேசணும். பார்த்து பவ்யமா பேசுறா. அவர் அந்த ஒரு அவார்ட் மட்டும் இல்லைங்க, அவரோட டைட்டில் எல்லாம் சொல்றதுக்கே ஒரு நாள் வேண்டிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டைட்டில்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு 2 டைட்டில் சொல்லலாமா? சொல்லலாமே. அது தமிழ்னால ரொம்ப வாயில நுழைய மாட்டேங்குது. நீங்க 2 டைட்டில் வாங்கின 2 டைட்டில் உங்களுக்கு சுத்தமா தமிழ் வர. மண்ணின் குரல் விருது, கண்ணதாசன் விருது, அரந்தை நாராயணன் விருது, அவுட்ஸ்டாண்டிங் மியூசிஷியன் அவார்டு. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இப்போ நமக்கு வந்து பாட்டு அப்படின்னாலே சினிமா பாட்டு தான் தமிழ் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இதுக்கு மேல ஒரு பெரிய விருது வாங்கியிருக்காரு, புதுச்சேரி அரசோட கலைமாமணி விருது. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து நான் 2010 சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த 2010 2014 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 30 படங்கள் தான் பாட முடிஞ்சது. 32 பாடல்கள் தான் பாட முடிஞ்சது. ஆனால் இமான் சார் அவர்கிட்ட பாடின பிறகு தான் இப்போ ஒரு 100 படங்களுக்கு மேலே பாடியிருக்கேன். அது வந்து எல்லா இசையமைப்பாளருக்கும் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குநர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இமான் சாருக்கு ஸ்பெஷலாக என்னுடைய நன்றியும் யுகபாரதியாவுக்கும் என்னுடைய நண்பர் உமாவதிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த பாடல் மூலமாக தான் உலக தமிழர்களுக்கெல்லாம் நான் தெரியப்பட்டேன். ஆனால் பல பாடல்கள், தமிழிசை பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், மக்களுக்கான சிந்தனையான பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலமாக. அதனால் வந்து இந்த ஒரு பாடல் தான் என்னை உலக அறிய வச்சுது. அதனால் அந்த பாடலே நான் பாடுறேன். ஓப்பனிங் அந்த சாங் உங்களுக்கு. எஸ் ப்ளீஸ், நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா,
அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு சித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. காது வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுதி கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்குறோம். அவங்க வீட்டுக்கும் தான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம். நாங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்குறாங்க. என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா. பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. அருமையான தத்துவம். தலைவா, உங்களை நான் இங்க நின்னு பாராட்டவா இல்ல உட்கார்ந்து பாராட்டவா? நீங்க தான் ரெண்டுமே செய்யலையே. கவுண்டமணி டான்ஸ்ல ஆடிட்டு இருந்தீங்க. ஏங்க அந்த பாட்டு போட்டோன்னே என்ன ஒரு குதூகலம். லவ் ஃபெயிலியருக்கு இவ்வளவு குதூகலம் வேற. லவ் ஃபெயிலியருக்கு இல்ல, அவர் உண்மையை சொல்லிட்டு இருந்தாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சுல பாட்டு பாடுறப்போ? அதாங்க, அது லவ் ஃபெயிலியர்ல ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காருங்க. தலைவா, ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டுட்டா? சரி சரி சரி, இமோஷனை கண்ட்ரோல் படுத்துங்க. சரி ஒழுங்கா அப்போ அவரை பாராட்டுங்க, எங்க டீம் ஆள பாராட்டுங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க பொங்கல் அதுமா பொண்ணுங்களுக்கு மேல? பொண்ணுங்களுக்கு மேல அவ்வளோ பாசங்க எங்களுக்கு. பட் தேங்க்யூ, நம்ம டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாரை கொடுத்துருக்கீங்க நீங்க அந்த பாட்டை பாடின்னு சொல்லலாம். ஆனா அவங்க பயந்துட்டாங்களே. என்ன ஒரு உங்க டீம் பயந்துருச்சு. இருங்க, லவ் ஃபெயிலியரே இவ்ளோ கலர் கலரா சொல்றீங்க நீங்க. நாங்க பாருங்க எங்க ஒரு மெலடி குவீனை வச்சிருக்கோம். எவ்வளோ பாட்டு பாடி இருக்காங்க. லவ்வுக்காகவே அவங்களோட வாய்ஸை தத்து கொடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஜானகி மேம், இப்போ தூக்கி நிறுத்த போறீங்க. நீங்க தான் நம்ம டீம்ல. இப்போ உங்களுடைய மோஸ்ட் ரீசன்ட் சாங்னா என்ன சொல்லுவீங்க? பிச்சைக்காரன் படத்துலேருந்து உனக்காக வருவேன், விஜய் ஆண்டனி சார் மியூசிக். என்னோட கரியரில் ஃபஸ்ட்டு சாங் என்னோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் அழகாய் பூக்குதே நினைத்தால் இனிக்கும் படத்துலேருந்து. பியூட்டிஃபுல். we are all waiting to hear it, and especially உங்க வாய்ஸ்ல லைவா கேட்கும் பொழுது த்ரில்லிங்கா இருக்க போகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் கோ அஹெட். Thank you. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அழடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அழடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ண நேரம். அழகாய் பூக்குதே,
தெரிவோமே. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. அழகாய் பூக்குதே, சுகமாய் காக்குதே. அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மௌனம், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருள்வதை கண்டதாலே கண்ணினே. சீரியஸ்லி நான் மேக்கப் போடலைன்னா அழுதுருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எப்படின்னா இந்த ஒரு ஃபீலிங் கடல்ல நின்று அலை அலையா வரும் தெரியுமா, குட்டி குட்டி டைட் அந்த மாதிரி. உங்களோட வாய்ஸ்ல அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சாங், டைனி டைனி அலையா வந்து எங்க காலில் உரசுனா மாதிரி எங்க இதயத்துல இருந்தது. பியூட்டிஃபுல். அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது இந்த பாடல்களை வந்து எல்லா மேடை கச்சேரிகள்லையும் இந்த பாடலை போடுவாங்க அதிகமாக. ஆனால் நாங்கள் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலுக்குள்ளே நாங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒருத்தர் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. யார் பாடினதுன்னு நான் அது பார்க்கணுன்னு நினைப்பேன். இன்றைக்கி பார்த்துருக்குறேன். அதுக்காக இந்த நேரத்தில் புதிய சேனலுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். நைஸ். எங்களோட டீமோட 4th பிளேயர், ஸ்டார் பிளேயர் சுஜாதா அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் சங் a lot of songs. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இசையமைப்பாளர்களோட ஒர்க் பண்ணியிருந்த மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளி குயிலுக்குலாம் வந்து தொண்டை சரியில்லை அப்படின்னா எங்கள் சுஜாதா தான் வந்து டப்பிங்லாம் கொடுப்பாங்க. டப்பிங்னா இங்கிலீஷ்ல இருக்க வாய்ஸ் தமிழ்ல பேசுவாங்க. ஏங்க அவங்க குயிலுக்கும் மயிலுக்கும் டப்பிங் கொடுக்க போறாங்க? அந்த டவுட் நீங்க அவங்க கிட்ட கேட்டிங்களா? அதே கலர் சொக்கா போட்டு வந்திருக்கீங்க. குயிலுக்கு மயிலுக்கு டப் பண்றேன்னு நீங்க நான் பாராட்டுறேன். நீங்க தாங்க பேசுறீங்க. ஆக்சுவலா நீங்க இப்ப பேசுறது கூட வந்து நாங்க பாட சொல்றதுக்கு முன்னாடியே பாட ஆரம்பிச்சீங்களோ அப்படினா மாதிரி இருக்குதா அவரு. சரி விடுங்க விடுங்க. கவுத்துட்டா மச்சான். கவுத்துட்டல கன்ஃபார்மா கவுத்துட்டல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நீங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிங்க. இன்னும் பல பக்கம் எழுதி வச்சிருக்கேன் பாராட்டுகளை. அதை போட்டு உங்களுக்கு வந்து டபுள் கவுத்தல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அநேகமா தயவு செஞ்சு நீங்க பாட ஆரம்பிச்சீங்க. என்ன பாட்டு? நான் ஜூலி கணபதி படத்துல இருந்து தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு அந்த சாங் பாடலாம். சூப்பர் சாங். சம சாய்ஸ் ஆக்சுவலா. தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு கம்மா கரையில, தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு கம்மா கரையில. காலதோடு சேலைய நானும் தூக்கி நடந்தா என் மச்சானுக்கு ஒரு மாதிரியாக இருப்பதென்ன. தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு கம்மா கரையில, காலதோடு சேலைய நானும் தூக்கி நடந்தா என் மச்சானுக்கு ஒரு மாதிரியாக இருப்பதென்ன. தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு வாக்குப்பட்ட பொண்ணு என்ன ஏக்கப்பட வைக்காதையா. வண்ணக்கிளி என்ன வந்து அள்ளிக்கையா. சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் தீர்த்து வைக்க வேணும் ஐயா. சேலையில நீ எடுத்து சுத்திக்கையா. வானத்து காத்து வந்து வீசுதையா வேகம் கொண்டு. ஏறி தண்ணி ஆழம் பார்த்து முக்குடிச்ச முத்தம் உண்டு. என்ன நீ கொண்டு போ என்கிட்ட உன்னையும் தந்து. தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு கம்மா கரையில. தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு கம்மா கரையில. காலரோடு சிலைய நானும் தூக்கி நடந்தா என் மச்சானுக்கு ஒரு மாதிரியாக இருப்பதென்ன. தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு ஆல்ரைட். சோ இப்போ பட்டி டு சிட்டில அடுத்து வரப்போகுது என்ன
ஒரு சின்ன பிரேக் தான், எங்கேயும் போயிடாதீங்க. இந்த பாட்டு மன்றம் கண்டினியூ ஆக போகுது. Once again, welcome back. பட்டி டு சிட்டி. மொத்தம் இன்ட்ரோடக்ஷன் ஓவர் இல்லையா? முடிஞ்சிச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பேர் மட்டும் நம்ம சொன்னோம், பட் அவங்க யாரு அப்படிங்கறத அவங்களே காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? டெஃபினெட்லி அவங்களோட பாட்டு இன்ட்ரோடக்ஷன் அதுவே உங்களுக்கு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு மயில் குயில், எங்களுக்கு ஒரு மெலடி குவீன், ஒரு யூத், ஒரு யங்ஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ போட்டியில் இறங்கிடுவோமா? ஏலே பட்டி டீம் ரெடியா? பாத்தீங்கல்ல? ஆல்ரைட், முதல்ல சிருங்கார ரசத்துல யார ரசத்துல முதல் புளிய கரைக்க போறது? ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷனுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், லவ்வுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்? லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வந்து கிராமத்து கழனில இருந்து தான் வந்து விளைஞ்சு வந்தது அப்படிங்கறதுனால எங்க டீம் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்குது அப்படின்றாங்க. இந்த ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப புதுசா இருக்கு, இருந்தாலும் ஏத்துக்கிறேன். ஓகே, கம் ஆன் ஹரி. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாரேன்னு ஆதாரமா? நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா? கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவனே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போன என்ன? இப்படி நிறுத்திட்டீங்க? அந்த பொண்ணு இங்கதாங்க பக்கத்து தெருல தான் திரும்பி இருக்கு. அடுத்த தெருக்கு போட வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி பாடுங்க கொஞ்சம். திருப்பி வர வரைக்கும் பாடணும்ன்றது உங்களோட மைண்ட் செட். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கிராமத்துல பாத்தீங்களா எவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் லவ் பண்றதுக்குன்னு, அதுக்காக ஒரு பாட்டு உடனே வந்துருது. ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த பொண்ணு வந்து கூட வச்சிருக்கு, அந்த கூடையை வச்சே பாட்ட ஆரம்பிச்சாரு பாருங்க. எங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே வேணாங்க, சின்ன இடம் தான். ஒண்ணுமே இல்லைங்க, பொண்ணு இப்படி குறுக்க நெருக்க நடந்துட்டு போனா அதுக்கு எதுங்க கூட தூக்கிட்டு போற பொண்ணு தான் லவ் பண்ணுவீங்களா நீங்க? சிட்டில இடம் கிடையாதுங்க போறதுக்கு. என்ன சட்டுன்னு ப்ராப்பர்ட்டி வேணான்ட்டீங்க? இடம் இருக்கோ இல்லையோ வேலை நடக்கணும் நமக்கு. லவ் பண்ணனும், லவ் பண்ணனும் முடிவு பண்ணனும், அவ்வளவுதான். இருக்கிற இடத்துல நம்ம லவ் பண்ணனும், அவ்வளவுதான். லவ் பண்ண முடிவு பண்ணியாச்சு. கூட வச்சிருந்தானே வைக்கலனா எப்படி நம்ம லவ் பண்ண போறோம் சொல்லுங்க? ஓ பட்டர்ஃப்ளை. ஓ பட்டர்ஃப்ளை. நாங்க லவ் சொல்ற விதமே வேற மாதிரி இருக்கும். புடிச்சிட்டாங்கயா? ஆமா, நாங்க பொயட்டிக்கா லவ் பண்ண போறோம். ஆமா. Butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? வா வா ஓ butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? அருகில் நீ மனதின் கதவை. விரித்தாய் சிறகை
நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லை. எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லை. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ? பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வாவ். மெலடியில உருகி ஓடுறது கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க உங்க லவர் எப்படி கொஞ்சுவீங்க? லட்டு பூந்தி ஜாங்கிரின் தானே. இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பட்டர்ஃப்ளைன்னு தான் கொஞ்சுவாங்க. இது இப்படி பாடினா பொண்ணு விழுந்துரும், சரண்டர். சீரியஸாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்ன பூச்சி வச்சு பாடினா கூட வந்து இவ்வளவு மெலடியா பாடினா வந்து யாரா இருந்தாலும் விழுந்துருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எங்க டீம் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்காக என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் போட்டுருக்காங்க தெரியுமா? மிரட்டி லவ் பண்ண கூடாதுங்க, ஸ்மூத்தா லவ் பண்ணு. பட்டர்ஃப்ளை வச்சு அழகா உருகுற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டாங்க. ராஜா சார் பாட்டுனா எல்லாருமே அப்படிதான் உருகிடுவாங்க. இப்போ நீங்க என்ன பாட்டு பாடி நம்ம சேலஞ்சை வந்து நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஓய் ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. இப்ப கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்களே அந்த தாவணி கட்டி வர அழகு, புடவை கட்டி வர அழகு, அது இதுதானா? சீரியஸா அதாவது பாத்தீங்கன்னா நான் ஏன் உங்களை பாராட்டல அப்படின்னா எதிர் டீம் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணவே முடியல அவங்களால. ஏதாவது உங்களை பத்தி நல்லதா சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. இல்ல அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் காக்கைக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சுன்னு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம எல்லாருமே கேக்குறாங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம டீமை பாராட்ட மாட்டீங்க. அவங்க சேலக்காரி அந்த கலர் அது மட்டும் தான் சொல்லுவாங்க, நாங்க அதுக்கு மேல போயிடுவோம். நாம ஒன்லி குற்றப்பாவாடு. எங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல ரசம் அந்த சுவைன்னு, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வாசனையே இருக்குன்னு நாங்க சொல்றோம். சிவபெருமான் அந்த நம்ம திருவிளையாடல சொல்லுவாங்கல்ல, கூந்தலுக்கு வாசம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அதை பேஸ் பண்ணி நாங்க இப்ப சிட்டில பாடின பாட்டு. ஷாம்பு தீந்து போய் ஒரு வாரம் ஆகுது, இன்னும் வாசம் இருக்கும். ஷாம்புலாம் இல்லங்க, இல்ல கூந்தலுக்கு இயற்கையில மனம் இருக்குன்னு அப்ப சொன்ன விஷயம் இப்ப சினிமால நாங்க பண்ணிருக்கோங்க. பாட்டு போட்டியில வந்து பாட்டு இருக்கலாம், இவ்வளவு பேச்சு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ்ங்க. இப்ப பாருங்க பாட்டோட வர்றோம். எஸ் ப்ளீஸ். எங்க டீம் களத்துல இறங்கிடுச்சு. எங்க டீமை நீங்க அதிர வைக்க போறீங்களா? இப்போ பாத்துருவோம். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. வானத்து இந்திரனே வாருங்கள் வாருங்கள், பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதுபோல் குணமோ குணமோ உலகத்தில் இல்லை, இவனின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டோ கண்டவர்கள் சொன்னதுண்டா. பாத்தீங்கல்ல எவ்வளவு சூப்பரான மெலடிஸான சாங். சேலை வேற வெர்ஷன்ல நாங்க பாடிருக்கோம். சோ இப்போ பட்டி டு சிட்டில அடுத்து வரப்போகுது சின்ன பிரேக் தான், எங்கேயும் போயிடாதீங்க. இந்த பாட்டு மன்றம் கண்டினியூ ஆக போகுது.